வணக்கம் தமிழா. ரெட்மியோட என்ட்ரி லெவல் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த ஏ சீரிஸில் கொண்டு வராங்க. ஏற்கனவே வந்து ரெட்மி A1 கொண்டு வந்திருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் யூஐ இல்லாமல் ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனில் இந்த ஃபோன்கள் வருது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது ரெட்மி A2 ப்ளஸ். ஆமாம், A2 மற்றும் A2 ப்ளஸ்னு 2 ஃபோன்கள் வருது. A2 ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் வந்து பார்க்கலாம். இந்த ரெட்மி A2 சீரிஸ் வந்து இந்தியாவில் தயாரிக்கிறாங்க, மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு போய் இந்த ரெட்மி A2 எப்படி தயாரிக்கிறாங்க அதை போய் பார்த்தேன். அதை பற்றிய ஒரு வீடியோ வந்து வெகு விரைவில் நம்ம சேனலில் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும், எப்படி அவங்க ஃபோன்கள் தயாரிக்கிறாங்கன்னு. இப்போ வந்து இந்த ரெட்மி A2 பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த ரெட்மி A2 எங்கிட்ட இருக்கிறது A2 ப்ளஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது அக்வா ப்ளூ, சீ கிரீன் மற்றும் கிளாசிக் பிளாக்னு இன்னொரு 2 கலர் வேரியண்ட்டும் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி A1 உள்ள சேம் டிசைன் தான் எல்லாம் தந்திருக்காங்க. சேம் ஃபினிஷ், சேம் டைமென்ஷன், எல்லாமே சேம் தான். ரெட்மி A2ல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. A2 ப்ளஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் கிடைக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, மைக்ரோ USB கேபிள் இருக்குது, SIM எஜெக்டர் பின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 192 கிராம்ஸ் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. 9.09 mm திக்னஸில் இது வருது. பின்பக்கம் வந்து யூனிபாடி கவுட் பேக் டிசைன் தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, மைக்ரோ USB போர்ட் இருக்குது மற்றும் ஒரு மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரைவ். இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். அப்புறம் வந்து மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். சார் வேல்யூ வந்து இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி A1 உள்ள சேம் டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. 6.52 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் வருது. வாட்டர் டாப் நாச் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டீசனான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி A1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek A22 சிப்செட் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTekோட G36 சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நிறைய மெமரி வேரியண்ட் இருக்குது. 2GB வேரியண்ட், 3GB வேரியண்ட், 4GB வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட், 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து இதில் தராங்க. LPDDR4X RAM. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். பேசிக் டாஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஃபேஸ்புக் லைட் ஆப் வந்து இதில் இன்பில்டாக வருது. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லோரும் வந்து பேடிஎம், ஜிபேலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கேஷுவல் கேம்ஸ். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 8 MP கேமரா தராங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 MP மெயின் கேமரா இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 13 கொண்டு வராங்க. இது வந்து கோ வெர்ஷன், ஒரு ஸ்ட்ரிப் டவுன் ஆன ஒரு லைட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு இதில் கொண்டு வராங்க. ஷாமியோட ஃபோன்கள், ரெட்மி ஃபோன்கள்லாம் வந்து அவங்களோட ஓன் MIUI யூஸ் பண்ணுவாங்க. அது இதில் கிடையாது. அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் கையில் இல்லை. கூகுள் வந்து அப்டேட் கொடுக்கும்போது எங்களுக்கு இதில் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 இது வருது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். பட் சார்ஜிங் வந்து டைம் ஆகும். 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ வந்து சார்ஜிங் டைம் வந்து அதிகமாகும். ஸோ இதான் வந்து ரெட்மி A2. எங்கிட்ட இருக்கிறது A2 ப்ளஸ். ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின் பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ், மற்றபடி ஒரு செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ணோம், பட் ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.